அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பதங்கமாதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான பொருட்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூடம் ஒன்று எடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீக்கர் நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்குது. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தி ஒன்று எடுத்துருக்கோம், ஒரு மேட்ச் பாக்ஸு. சின்னதாக நமக்கு ஒரு பிளேட் மாரி, ஓகேவா? ஸோ எடுத்துருக்கோம் சில்வரில். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பதங்கமாதல், அதாவது சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பொருள் திடநிலையிலேருந்து டைரெக்டாக வாயு நிலைக்கு மாறுறது தான் நம்ம சப்ளிமேஷன், அதாவது பதங்கமாதல் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? சரி, இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் எப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சூடத்தை பிரிச்சுக்கலாம். ஸோ பிரித்து எடுத்துகிட்டு அந்த சூடத்தை இந்த தட்டு மேலே வச்சுட்டு, அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பீக்கர் எடுத்து இது மேலே கவுத்துறோம். ஸோ நம்ம இந்த சோதனைக்கு டைரெக்டாகவே சூடத்தை எரிய வச்சு காமிக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அது எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எரியறது படிமமாக படியும். ஸோ அதை வச்சு நம்ம டைரெக்டாக அது வாயுநிலைக்கு மாறுது அப்படின்றத நம்மளால் காமிக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த மெத்தடு பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன செய்யறோம்னா, ஃபஸ்ட்டு மெழுகுவர்த்தி நம்ம எரிய வச்சுக்கலாம். எரியிற மெழுகுவர்த்தி மேலே நம்ம இதை காமிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கேஸ் ஸ்டேஜ் மாறுறது தெரியுது. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஃபுல்லாக அந்த சூடம் பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அது உள்ளே புகையாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சூடம் என்ன செஞ்சுருக்குன்னா எரிஞ்சு உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா படிஞ்சிருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா கிளாஸ் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ என்ன இருக்குது அப்படின்னா, அந்த சூடம் அந்த ஹீட்னால், கீழே இருக்கிற மெழுகுவர்த்தியினோட ஹீட்னால் என்ன ஆகிருக்குன்னா டைரெக்டாக வாயு நிலைக்கு போயிருக்கு, ஓகேவா? ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா அதில் படிமமாக அந்த வாயு நிலையாக போனது நமக்கு படிமமாக்கி காமிச்சிருக்கும், ஓகேவா? அதாவது இந்த சோதனை பார்த்திங்கன்னா, இந்த சோதனையில் என்ன இருக்குது அப்படின்னா, அதாவது பருப்பொருள்கள் 3 விதமாக இருக்குது, 3 ஸ்டேஜு. ஒன்று திட, திரவ, வாயு. இதில் பார்த்திங்கன்னா திடப்பொருள் டைரெக்டாக வாயு நிலைக்கு மாறுறது தான் நம்ம பதங்கமாதல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை பார்த்திங்கன்னா இது நம்ம அன்றாட வாழ்வில் எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா, நம்ம நாப்தலின் பால்ஸ் யூஸ் பண்ணுவோம். துணி பார்த்திங்கன்னா துணியில் வாசனையாக இருக்கிறதுக்கு அப்படி இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த நாப்தலின் பால் வச்ச உடனே பார்த்திங்கன்னா அது டெய்லி அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த துணிக்கு இடையில் இருக்கிற அழுத்தத்தினால டைரெக்டாக அது கேஸ் ஸ்டேஜுக்கு மாறி அது வாசனை தரக்கூடியதாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அப்புறம் கற்பூரம், அது ஒன்று இப்போ செஞ்ச மாரி கற்பூரம், அதுவும் டைரெக்டாக வாயு நிலைக்கு மாறுறது. அதுக்கப்புறம் நம்ம டாய்லெட்லலாம் பார்த்திங்கன்னா ஓடோனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா டைரெக்டாக வாயு நிலைக்கு மாறுறது தான். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட வாழ்வில் பதங்கமாதல் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய இடங்களாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நன்றி.